ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறோம் நாங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கத்தாழையை தான் எங்கிட்டிருந்து எந்த கத்தாழை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக கத்தாழையும் பிச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சூடாக இருக்குங்க, உடம்பு சூடாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தலைலாம் கின்னுன்னு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்ட்டு நானும் என்னோடய தம்பியும் பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கத்தாழையை வெட்டினதுக்கப்புறம் அதில் இந்த மஞ்சள் கலரில் ஜெல்லி மாதிரி வரும் பார்த்திங்களா, அதை ஃபுல்லு நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்தாச்சு. எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த கத்தாழையை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அந்த இதை நானும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம தலையில் தேய்க்கிறதா வேலை. ஸோ நல்லா குழு குழுன்னு இருக்கணுமே அப்படின்ட்டு நானே பார்த்திங்கன்னா அப்படியேவும் நிறையா தேய்ச்சிட்டு இருந்தேங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி எடுத்தாச்சு. சைடு ஃபுல்லாக அந்த முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, அதை ஃபுல்லு வெட்டி எடுத்துட்டு அதை கீழே தூக்கி போட்டேங்க நான். அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த தொலியை எடுத்துட்டு நடுவில் உள்ள ஜெல்லியை மட்டும் வச்சுட்டு அப்படியேவும் நானே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுங்களையும் பார்த்திங்கன்னா என்னோடய கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிடுச்சுங்க. அது ஒரு காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஃபுல்லு ஒழுகிக்கிட்டே இருந்துச்சுங்க. சரின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லியெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா சுரண்டி எடுக்கங்களையும் அது அங்கிட்டு வழுக இங்கிட்டு வழுக ஃபுல்லும் கை ஃபுல்லும் அந்த ஜெல்லி ஆகிடுச்சா, அதனால் அதை எடுக்கவே முடியலைங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறது தான் நமக்கு வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜெல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஃபுல்லு எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கிடணும். போட்டு அதை ஃபுல்லு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் அரைஞ்சிரும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே அரைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மூடியெல்லாம் மூடிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டு ஃபார்முக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆகிற அளவு அரைச்சிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கூட நீங்கள் தேய்க்கலாம், அதுவே நல்லது தான். நான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுக்க ஒரு சோம்பேறித்தனத்தினால பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியை ஊற்றி அப்படியே அரைச்சிட்டேங்க. அரைக்கவும் ஃபுல்லு ஒழுக ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா நிறைய ஊற்றிட்டேன் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதும் பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிறதா வேலை. நமக்கு எப்படா தேய்ப்போன்ட்டு தாங்க இருந்துச்சு. ஏன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது இப்போ உள்ள வெயில்னா. அதுவும் இந்த வட்டம் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக அடிக்கி. எங்கள் ஊர்லலாம் செம்ம வெயிலாக இருக்குங்க, தாங்கே முடியல. அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தாலே தலை பார்த்திங்கன்னா அவ்வளோ கின்னுன்னு இருக்குது. ஸோ செம்ம தலைவலியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி இனிமேல் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். இத்தனைக்கு எண்ணெயெல்லாம் தினமும் நிறைய தேய்ப்போங்க. அப்படி இருந்துமே செம்ம ஹீட் அப்படியே இறங்குது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த மாதிரி தேய்ச்சி குளிங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி தேய்ச்சி குளிங்க. அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே குறையும். நான் பார்த்திங்கன்னா அப்படியேவும் கத்தாழை எடுத்து அதை அப்படியே தலையில் தேய்க்கங்கூடயும் அங்கிட்டு இங்கிட்டு ஒழுக ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா கத்தாழை தேய்ச்சி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு சேராது, இந்த மாதிரி கூலிங்காகவும் சேராது. டக்குன்னு சளி பிடிச்சி கொடுமா, அதனால தான் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா தேய்க்க விட மாட்டாங்க எங்களை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெயில் தானே அடிக்க, அதனால் நம்ம எப்படியாவது தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் நானே அரைச்சிட்டேன். ஸோ நானும் என்னோடய தம்பியும் தான் தேய்க்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்டாப்பில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே ஃபுல்லும் தேய்ங்க. உள்ளே நல்லா அப்படியே தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் விடணும். அது வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டே இருங்க, தேய்ச்சி முடிங்க. ஸோ உள்ளே பாருங்கள், இப்படி தான் நல்லா ஒவ்வொரு பக்கமாக எடுத்து அப்படியேவும் தேய்ச்சிங்கன்னா அது நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் நல்லா உள்ளே ஃபுல்லு தேய்ச்சி முடிச்சது அந்த முனி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே நல்லா கொலன்னு தேய்ச்சிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சுங்க. இது தேய்க்கவும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குழுன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அப்படியே நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் எய்த்து வீட்டில் ஒரு பொண்ணு, அப்புறம் என்னோடய தம்பி எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் தேய்க்கிறத பார்த்து அவளை எடுத்துகிட்டு வந்தாலா, அவள் கொஞ்சோண்டு கொடுத்தா. அவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய பெருசாக இருந்துச்சு கத்தாழெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா அவள் அரைச்சி அதை வேற கொடுத்துருந்தா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குழுன்னு தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு கொண்டையை தூக்கி போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சிட்டு அந்த தொலி இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை தூக்கி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லு எடுத்து அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தேங்க. ஸோ நல்லா குழுன்னு இருக்கும். அது மாதிரி முகத்தில் பருவு, இந்த அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போயிடும்.
அப்படியே எடுத்திங்கன்னா அந்த லைட்டாக எனக்கு வந்து இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே குட்டி குட்டியாக பொக்களமாக வருது. அதில் ஃபுல்லு தேய்ச்சி விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள். பாருங்கள், தேய்க்கிறோன்ற கொடுமையில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி முகரையெல்லாம் இழிவி பிசு பிசுன்னு ஆகி செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. இதில் இடையில பார்த்திங்கன்னா என் தம்பி வேறு கடுப்பேற்றிட்டு இருந்தேன், எனக்கு தேய்க்காத உனக்கு தேய்க்காத அப்படின்ட்டு. ஸோ இதில் எங்கள் மம்மி வேறு அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லங்க, சிரிப்பாக தான் இருந்துச்சு. அதை அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் முகரையை பார்க்க எங்களுக்கே சிரிப்பாக வந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அதை அப்ளை பண்ணுவோம் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, நல்லா அரிக்க வேற ஆரம்பிச்சிச்சா. ஒரு பக்கம் சொரிஞ்சிக்கிட்டு ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னோடய மூஞ்சியை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு, க்ளோஸ்அப்பில் காட்டுற இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா மசாஜ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு நானும் போயிட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க, நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா அதில் உள்ள எல்லாமே இறங்கும். நான் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலேயே தாங்க ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா ஊறி முடித்ததுக்கப்புறம் தான் குளிக்கவே போனேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸில் மசாஜ் மாதிரி நல்லா கொடுத்துட்டு இப்படி தான் என்னோடய முகரை இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. முடிச்சதும் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி பண்ண கொடுமையை பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்க. கேமராவை தள்ளி விட்டு ஃபோனை லைட்டாக உடச்சி விட்டியாங்க. ஃபுல்லு டெம்பரில் உடஞ்சி போச்சு. இருந்தாலும் வீடியோ விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடமை உணர்ச்சியோட நானே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் மீதி கத்தாழை இருந்துச்சா, அதை ஃபுல்லும் கழுத்தில் தேய்ச்சிட்டு இருந்தேங்க. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய தம்பிக்கு தான் தேய்ச்சி விட்றதுக்கு அவள் சொல்லியிருந்தேல, எங்கள் எய்த்து வீட்டு பொண்ணு அரைச்சி கொடுத்துச்சு. அவங்க மிக்சியை தூக்கிட்டு வந்து அவனுக்கு நல்லா கொலன்னு ஊற்றி விட்டுட்டு இருந்தேங்க. அவனுக்கு தாங்க நல்லா குளுன்னு இருந்துச்சு. எனக்கு கூட கம்மியாக தான் இருந்துச்சு. அவன் நிறைய கொடுத்துருந்தான் அவனுக்கு தேய்க்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அடித்து மண்டையில் நல்லா நமக்கு இருக்கிற கடுப்பை ஃபுல்லாக அவன் மண்டையில் தாங்க இறக்கணும். அந்தளவு நல்லா மசாஜை பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லும் அப்படியே நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. நமக்கு கூட தேய்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், இந்த அடுத்தவங்களை தேய்க்கும் போது நல்லா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டு ஒழுக ஆரம்பிச்சிச்சா, எனக்கு அங்கே ஓட்டுருச்சு இங்கே ஓட்டுருச்சு. நான் அக்கப்போரை கூட்டிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு 4 அடியை போட்டு ஒழுக்கமாக உட்காரு அப்படின்ட்டு எல்லா வித்தையும் நான் காட்டிகிட்டு இருந்தேன். பாருங்கள், முடியல குடும்பியே போட்டுடலாம் போல் அந்தளவுக்கு முடியை வளர்த்து வச்சுருந்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா முடியே வளர மாட்டேங்குதுங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா சடன்னு வளர்ந்துருது. இப்போ தான் வெட்டிட்டு வந்தேன், அதுங்களே பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு. பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. சரின்ட்டு அப்படியே நல்லா ஊற்றி விட்டு நல்லா தண்ணியாக இருந்துச்சுங்க. நல்லா குளுன்னு துறைக்கு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா அடித்து உள்ளே இறங்குற அளவுக்கு பண்ணியாச்சுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு நல்லா மசாஜை பண்ணி விட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவனும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நானும் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வரவும் தாங்க நல்லா அப்படியே அந்த முடியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த டே இப்படி தாங்க ஜாலியாக ஃபன்னாக காமெடியாக போச்சு. என்னோடய ஹேரை பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக தேய்ங்க, அது மாதிரி தண்ணி அதிகமாக குடிங்க, அதுவே நல்லது தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.